ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லரிங் விளாக் தான். அது கூடவே இந்த வீடியோல மோஸ்ட்லி வந்து நெறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். எத பத்தின டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ பத்தின டிப்ஸ். ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குனா எப்படி இருக்கும்? நம்மளாவே ஓனா ரெடி பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற டிஃபரன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இதுல வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் குடுத்துருக்காங்க. மொத்தம் இன்னைக்கு ஒர்க் வந்து இந்த 4 ப்ளவுஸையும் கண்டிப்பா இன்னைக்கு முடிச்சாகணும். ஏன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு கல்யாண டேட் வருது. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே கண்டிப்பா குடுத்தாகணும். வேற வழி இல்ல. இது இல்லாம இன்னுமே நெறைய ஒர்க் வேற பெண்டிங் இருக்கு. இன்னைக்கு இத முடிச்சா தான் நாளைக்கு அதெல்லாம் முடிச்சு நம்ம வந்து குடுக்கலாம் அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு தேவையான லைனிங், நாட்டு, மணி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் முன்னாடியே எல்லாமே வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுல மொத்தம் 3 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்கு. 1 வந்து நார்மலா லேஸ் அட்டாச் பண்ணி வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணி கேட்டிருக்காங்க. மத்தபடி இதுல எதுவும் டிசைன்லாம் இல்ல. அதனால இத கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்ததா இந்த 2 ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா, அவங்களோட அளவுக்கு ஏத்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து எடுத்து குடுத்துட்டாங்க. ரெடிமேட் ஆரி ஒர்க் வந்து எடுத்து குடுத்துட்டாங்க. அவ்வளோதான் 2த்துக்கும் டிஃபரெண்ட். இத இப்ப மாடல் காட்டுறேன். இது வந்து ரூ. 745 கிட்ட இதோட ரேட் சொல்லியிருந்தாங்க. கடையில எடுத்திருக்காங்க. இந்த மாரி இருக்கு. ஸ்லீவ் டிசைன் எல்போ ஸ்லீவ் மாரி தான் இருக்கு. ஆனா ஒரு 10 இன்ச் தான் வரும் போல. ரொம்ப பெருசா இருக்காது. ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து இருக்கும். நம்மளா ரெடி பண்றோம் அப்டின்னா, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி ரெடி பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் அப்படிங்கிறதுனால அதுல என்ன இருக்கோ அத வச்சு தான் நம்ம ரெடி பண்ண முடியும். அதுவும் இல்லாம இதுல வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு ஸ்லீவ் லென்த் இருக்கா, இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட் ஹேண்ட் தான். இவ்வளோ பெருசுக்கு தான் வந்து ஸ்லீவ் லென்த்தே இருக்கும். அளவு ப்ளவுஸ்ல இவ்வளோ தான் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி தான் இத வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட்டு இப்ப நான் ஃப்ரண்ட்ட பத்தி நான் லாஸ்ட்டா உங்களுக்கு சொல்றேன். டிசைன் மட்டும் இப்ப பார்த்துக்கோங்க. அடுத்ததா பேக் நெக்கு. இது வந்து வாங்கும்போதே இந்த இடத்துல வந்து இது மாரி விட்டு தான் இருந்துச்சு. இத வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு, அந்த அந்த இடத்துல ஏதாச்சும் இந்த நம்பர் பீட வந்து அதில அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத பிரிச்சுட்டு வராத மாரி ரெடி பண்ணி வைக்கணும். அவ்வளோதான் இதான் டிசைன். ஆனா இந்த கிளாத் வந்து நல்லா சூப்பரா இருக்கு. சில்க் காட்டன்லேயே கொஞ்சம் நல்லா காசு அதிகமா உள்ளது மாதிரி நல்லா நல்லா இருக்கு. மத்தபடி இவ்வளோதான் டிசைனு. இதில வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் ப்ளவுஸ்ல இந்த ப்ளவுஸ பொறுத்தவரைக்கும் என்ன இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ்ல குடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து கிராஸா குடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெய்ட்டா குடுக்கல. அளவு ப்ளவுஸ் இவங்களோட அளவு ப்ளவுஸ்ல வந்து அ ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் கட்டிங்ல போட்டிருக்கும். ஆனா இதுல வந்து கிராஸ் கட்டிங் போடுறதுக்காக இப்படி கிராஸா குடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் கட்டா இருந்தா இப்படி ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிராஸ்ல வந்திருக்கு. அதாவது ஃபேப்ரிக்க பார்த்தா தெரியும். கிராஸ்ல வந்திருக்கா, ஸ்ட்ரெய்ட்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. அதுதான் கொஞ்சம் அளவு மாறும், கொஞ்சம் லூஸ் ஆகும். கிராஸ் கட்டிங்ல போடுறதுனால. ஸ்ட்ரெய்ட் கட் ப்ளவுஸ கிராஸ் கட்டா போடுறோம் அப்படின்னா, அது கண்டிப்பா லூஸ் வர தானே செய்யும். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, லைனிங் கிளாத்த வந்து ஸ்ட்ரெய்ட்லயே போட்டுட்டு, மெயின் கிளாத் நம்ம இதுல உள்ள மாரி தானே கட் பண்ணி ஆகணும். அதனால இத மட்டும் நம்ம வந்து கிராஸ் கட்டிங்ல போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி இத ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால இப்ப நீங்க ரெடிமேட் ப்ளவுஸ் யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா கூட, நீங்க என்ன கட்டிங் உங்களோட ப்ளவுஸ்ல வந்து ஸ்ட்ரெய்ட் கட் இருக்கா? இல்ல கிராஸ் கட் இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, நீங்க வாங்க போற ப்ளவுஸ்லயும் ஸ்ட்ரெய்ட்டா இல்ல கிராஸா இருக்கா? அப்படிங்கிறத பார்த்து நீங்க வாங்குனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸ்ட்ரெய்ட் கட்லயும் போடுவாங்க. இந்த மாதிரி கிராஸ்லயும் போடுவாங்க. அது வித்தியாசமா 2த்துலயுமே ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து அவைலபிள் இருக்கும். எங்கேயுமே. அதனால அத பார்த்து வாங்குங்க. அடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்டது. அவங்களோட அளவு ப்ளவுஸ்க்கு ஏத்த மாதிரி மார்க் பண்ணி தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டுருக்கோம். அதுல நெக்குக்கு அதாவது இப்ப நான் ரெடிமேட் ப்ளவுஸ் காட்டுனேன் பார்த்தீங்களா? அதுக்கும் இதுக்கும் நெக்க பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த அளவு ப்ளவுஸ்ல உள்ள நெக் எப்படி இருக்கு? இதுல உள்ள நெக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெடிமேட் ப்ளவுஸ பொறுத்தவரைக்கும், இந்த அகலத்த வேணா நம்ம வந்து இங்க புடிச்சு டாட் புடிச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இறக்கம் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல என்ன இறக்கம் இருக்கோ அத அப்படியே தான் நம்ம வந்து வச்சாகணும். ஒருவேள கஸ்டமர் வந்து உங்கள்ட்ட குடுக்குறாங்க அப்படின்னா, இறக்கம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரேட் கம்மியா வரும். டக்குன்னு கிடைக்கும் அப்படிங்கிற 2, 3 காரணத்தினால தான் இந்த ப்ளவுஸே வாங்குவாங்க. அப்போ வந்து கஸ்டமர்ட்ட நீங்க டைரக்ட்டா சொல்லிடலாம். இறக்கத்த வந்து நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல என்ன இறக்கம் இருக்கோ அப்படியே தான் வைக்க முடியும். வேணும்னா இந்த இந்த நெக்குக்கு ஏத்த மாரி கட் பண்ணி எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு, வேணும்னா இந்த பக்கம் இப்படி பேட்ச் ஒர்க் மாரிலாம் இந்த நார்மல் லைனிங் ப்ளவுஸ்லலாம் பேட்ச் ஒர்க் மாரிலாம் வைப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இல்லன்னா இப்படி. அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் ரொம்ப டீப்பா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அப்படி வேணா மறைச்சுக்கலாம். மத்தபடி இதுலயே நம்ம வந்து கம்மி பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லிடலாம். அவங்களோட நெக் அகலத்துக்கு ஏத்த மாரி நம்ம வந்து குறைச்சுக்கலாம்.
இப்போ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதில் என்ன இருக்கோ அப்படியே தான் நம்ம வைக்க போகிறோம். ரெடிமேட் ப்ளவுஸுங்கிறதுனால அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் கட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்ட்ரைட் கட் அப்படிங்கிறதுனால இதுலேயுமே ஸ்ட்ரைட்டாகவே தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், கிராஸில் போடலை. ஓகே, இதுதான் ஸ்ட்ரைட்டு. கிராஸ்னால் இந்த பக்கம் இப்படி போட்டிருக்க மாதிரி இருக்கும். இப்போது இதுவுமே நம்ம ஸ்ட்ரைட்டில் தான் போட்டிருக்கோம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸ்லீவோட லென்த்து இவங்களுக்கு இவ்வளோ தான். ஓகேவா, இவ்வளோ தான் அவங்களோட ஸ்லீவ் லென்த்து. அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. நான் என்ன வச்சுருக்கேன்னா அதில் பூ இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பூ இருக்கும். இந்த இந்த பூ முடியிற இடம், அதுக்கப்புறம் இந்த ஒரு மணி இது வரைக்கும். இதில் இந்த கீழே இருந்து இது வரைக்கும் என்ன லென்த் இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மேலே உள்ளதெல்லாம் விட்டுட்டு இந்த பூ, அதுக்கப்புறம் இந்த மேலே ஒரு மணி அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்லீவில் வந்து அடக்க போகிறோம். அது லென்த்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அடுத்ததாக இந்த ப்ளவுஸு. எனக்கு மட்டும்தான் தோணுதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் போட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரீ கிளாத்தில் பண்ணுறதை விட சில்க் காட்டனில் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று, வேறு அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக வேறு ஏதாவது சாரீ கிடைச்சாலும் நம்ம அதுக்கு போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் இப்போ வந்து நிறைய ஃபுல்லாகவே இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே சரி இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது ரொம்ப நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனா டக்குன்னு பார்த்தா பளிச்சுன்னு தெரியல. இப்ப அந்த பிளைன் ப்ளவுஸ்ல எவ்வளோ சூப்பரா தெரிஞ்சுச்சு. அந்த மாதிரி இதுல தெரியவே இல்ல பாருங்க. இதே நம்ம கிரீன் கலர்ல சில்க் காட்டன் எடுத்து இதுல ஒர்க் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருந்திருக்கும். இத நீங்க வேற சாரீக்கு கூட நீங்க மேட்ச் பண்ணி கூட போட்டுருந்துருக்கலாம். இப்போ இதுல ஃப்ரண்ட் நெக்கு. இதுதான் இதுல ஃப்ரண்ட் நெக் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கஸ்டமர் சூஸ் பண்ண மாடல் தான். கஸ்டமர் என்ன மாடல் சூஸ் பண்ணாங்களோ, அதே மாடல் தான் நம்ம வந்து போட்டுருக்கோம். ஸ்லீவ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் போட்டு இன்னைக்கு ஈவினிங் முடியாது. ஈவினிங் கண்டிப்பா முடியாது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி தாண்டிடுச்சு. 12, 12:30 தாண்டிடுச்சு. ஸோ இத வந்து எப்படியாச்சும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு முடிவுல இருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும். இது வந்து ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து வாங்கி குடுத்துருக்காங்க. இதோட கட்டிங் மெத்தட் வந்து நம்மளோட அளவுக்கு ஏத்த மாதிரி போட்டதுக்கும், இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் வரும். ஸோ இது யாருக்காச்சும் வேணும், கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து ரெட் ஹார்ட் குடுங்க. நான் கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா, என்கிட்ட நான் ஒரு ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். என்னோட என்னோட அளவுக்கு அது வந்து கரெக்ட்டா இருக்கும். அதனால நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. நான் கண்டிப்பா வந்து அதோட கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். இப்போ மொத்தமா பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டிங்கே முடிச்சுட்டோம். எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. மொத்தம் 4 ப்ளவுஸ் கட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது ஒரு ப்ளவுஸ் சேர்த்து 5 ப்ளவுஸா நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே கஸ்டமரோடது அப்படிங்கிறதுனாலயே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருந்துச்சு. ஒரு தடவ நம்ம மார்க் பண்ணி அப்படியே மேல மேல போட்டு எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருந்துச்சு. டைமும் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சுட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே நான் வந்து கட் பண்ணிட்டேன். எல்லா ப்ளவுஸுமே கட் பண்ணியாச்சு. ஒரு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ராவே நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, மொத்தம் 4 ப்ளவுஸ் வந்து கஸ்டமரோடது இவங்களோடது தைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தேனா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 5வது ஒரு ப்ளவுஸ் வந்து நான் சரி இது தேவையில்ல இப்போதைக்கு ஏன் இத கேட்க போறாங்க, இது ஆஃப்டர் மேரேஜ் நம்ம குடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசில பார்த்தா அந்த ப்ளவுஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வேணும்னு கேட்குறாங்க. சரி வேற வழி இல்ல எல்லாத்தையுமே நறுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ டைம் வந்து 7 மணி கிட்ட ஆகப்போது. நைட்டு 7 மணி ஆகப்போது. இப்போ தான் ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போறேன். கொஞ்சம் 3 டேஸா வந்து ஃபீவர் அதிகமா இருக்கு. அதனால தொடர்ந்து அப்படியே ரெஸ்ட்டே எடுக்காம அப்படியே ஒண்ணும் பண்ண முடியல. ரெஸ்ட் எடுத்து தான் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 7 மணிய போல தான் ஸ்டிச்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸையும் முடிச்சிடலாம். இது கொஞ்சம் நம்மளே போட்டதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இத வந்து எடுத்திருக்கேன். இது 2த்தையும் ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு, நான் உங்களுக்கு அவுட்லுக் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ கரெக்ட்டா டைம் பார்த்தீங்கன்னா, நைட்டு 11:15 ஆகுது. இப்போ தான் நான் வந்து இந்த 2 ப்ளவுஸ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த கிரீன் கலரையும், இந்த ப்ளூ கலரையும் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் இன்னொரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதையுமே நம்ம இந்த இதுலயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போனோம்னா, விடியற் காலையில எந்திரிச்சு மத்த 2 ப்ளவுஸ கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு முடிவுல இருக்கேன். பார்ப்போம். இப்பயும் லேட்டா தூங்கிட்டு, அதுக்கப்புறம் இப்ப எப்படியும் நான் அந்த 3வது ப்ளவுஸ வந்து ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி, அதுக்கப்புறம் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்ச பிறகு, அதுக்கப்புறம் தான் தூங்க போகணும். திரும்ப விடிய காலைல எந்திரிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா எப்ப எந்திரிக்கிறோனோ, உடனே கட் பண்ணி வச்சுட்டா, நம்ம உடனே எந்திரிச்ச நாளைக்கு நம்ம டக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அப்படிதான் நெனைக்கிறேன்.
பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இன்னொரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணணும். பார்க்கலாம். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படியோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, உட்காந்து ஒரு 1 மணி மணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1:05 ஆகுது. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். செம்மையா இருக்கு. ப்ளைன் ப்ளவுஸில் போட்டோம்னாலே அது சூப்பரா இருக்கும் ஃபினிஷிங். பார்க்கறதுக்கு நம்ம டிசைன் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். நம்ம எவ்வளோ ஒர்க் போட்டிருக்கோம். சிம்பிளா பண்ணாலுமே நல்லா கிராண்டா தெரியிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ளைன் ப்ளவுஸில் பண்ணும்போது. ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. ஓகே. மத்த 2 ப்ளவுஸும் நான் வந்து நாளைக்கு விலாக்ல உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். அது எப்படி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாளைக்கு வீடியோல வந்து கண்டிப்பா நான் அந்த ஸ்டோன் லேஸ் வந்து எப்படி ப்ராப்பரா அட்டாச் பண்றது அப்படிங்கிற வீடியோவும் நான் அதில அட்டாச் பண்றேன். என்னத்த தான் நம்ம வந்து அர்ஜென்ட்டா தச்சாலும் சரி, உடம்பு சரியில்லாம தச்சாலும் சரி, ஃபினிஷிங் வந்து எப்போதுமே சூப்பரா வரும். இதில சைடு ஜாயினிங் ஃபினிஷிங் பாருங்க. அழகா ஸ்ட்ரைட்டா வந்து எல்லாமே சூப்பரா வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுவுமே அழகா வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபினிஷிங் வரணும், எனக்கு வரமாட்டேங்குது, இங்க கொஞ்சம் தள்ளி போன மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நெறைய இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். இது வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து கட் பண்றதுலேருந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எல்லாமே கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி ஸ்ட்ரைட்டா வரும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தையல் இந்த கை மட்டும் தனியா முட்டி குடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்றத விட இந்த மாரி ஸ்ட்ரைட்டா தையல் போடும்போது, ஒரு வேள அவங்களுக்கு லூஸ் ஆனா டைட் ஆனா கூட அவங்க வந்து பிரிச்சு விட்டு போடுறதுக்குலாம் இது வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இவங்களோட அளவு ப்ளவுஸ் காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து இந்த கஸ்டமரோட அளவு ப்ளவுஸ்ல உள்பக்கம். உள்பக்கத்துல நான் வந்து காமிச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் அப்படியே நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். 1, 2, 3 இது 4வது தையலு. மொத்தம் 4 தையல் நான் வந்து எப்போதுமே போட்டு குடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் 4 தையல் போட்டு குடுத்திருந்தா, அதுல 3 தையல் பிரிச்சு விட்டு 4வது தையல்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கஸ்டமர். இதையே வந்து அளவு ப்ளவுஸாவும் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வேலை இருக்காது. சில நேரத்துல கை மூட்டி குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அத அவங்களால கஸ்டமரால டைரக்ட்டா பிரிக்க முடியாது. அப்போ நம்மள்ட்ட தான் ஆல்ட்ரேஷன் ஒர்க் மாரி வந்து குடுப்பாங்க. பத்தல பிரிச்சு தச்சு குடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த மாரி போட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். இனிமே இந்த இடத்த எல்லாத்தையுமே அப்படியே கூட்டி விட்டுட்டு, கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்க போக வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.